அனைவருக்கும் வணக்கம். நம்ம உடல் ரீதியாக வர பிரச்சனைகளை நம்ம ஒரு மருந்து கொடுத்து ஈஸியாக சரி பண்ணிட முடியும். ஆனால் உறவு சிக்கல்னால ஏற்படுற மனப்பிரச்சனைக்கு இன்னும் நம்மக்கிட்ட மருந்தே கிடையாது. ஏன்னா இதுக்கான மருந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது. இந்த உலகத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்குமான உறவு அப்படிங்கிறது வேறு வேறு வயசில் வேறு வேறு பரிமாணங்களில் இருக்கும். இதில் பெரும்பாலான உறவுகளில் வர பிரச்சனையை நம்மளால் தீர்க்கவும் முடியும். அதனால் மனப்பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைச்சலாக இருக்கும். திருமண வாழ்க்கையில் வர்ற இந்த உறவு சிக்கல் தான் பெரும்பாலும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பெரிய அளவில் மன உளைச்சலை கொடுக்கும். இது நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஆண் பெண்ணை பற்றியும் பெண் ஆணை பற்றியும் புரிஞ்சுக்காததான் முக்கியமான ஒரு காரணம். இப்படி வேறு வேறு உலகத்திலிருந்து வேறு வேறு எதிர்பார்ப்புகளோடு வர்ற ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்து வாழணுங்கிற போது அப்படி வர்ற பிரச்சனைகளை எதிர்கொள்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றின ஒரு புத்தகத்தை பற்றின பதிவு தான் இந்த வீடியோ. அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. மடி மீது துயில சரசங்கள் பயில மோகங்கள் ஆரம்பமே. நல்ல மனை புருஷங்காரன் சிந்திக்கணும், பொண்டாட்டிங்கிறவாதம் ஃபாலோ பண்ணணும். புரியுதா? இது எத்தனை? 2. இது 1. ரெண்டையும் சேர்த்தா 3. இல்ல, புருஷன் சொன்னா 2 1 4. இப்ப சொல்லி எத்தனை? 4. கல்யாணமான பெரும்பாலான ஆணும் பெண்ணும் முதல்ல சந்திக்கிற ஒரு விஷயம் ஆச்சரியம்தான். இந்த ஆச்சரியத்துக்கும் அதுலேருந்து உருவாகிற பிரச்சனைக்கும் ரொம்ப முக்கியமான காரணம் அவங்களோட எண்ணங்கள் இருக்கிற வேறுபாடுகளை புரிஞ்சுக்காமல் போகிறது தான். அந்த வேறுபாடு அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அந்த வேறுபாட்டை எப்படி அணுகணும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறது தான் வை மார்ஸ் அண்ட் வீனஸ் கொலைடுங்கிற இந்த அருமையான புத்தகம். இந்த புக்கை எழுதினவர் ஜான் கிரே. இவரோட இன்னொரு புத்தகமான மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ் விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ்ங்கிறது இதனோட முந்தைய பதிவுன்னு சொல்லலாம். அதில் நிறைய பேசிக்ஸை கவர் பண்ணியிருப்பார். இந்த புக் வை மார்ஸ் அண்ட் வீனஸ் கொலைடுங்கிற புக்கில் இன்றைக்கி இருக்கிற சூழலில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வர பிரச்சனைகள் என்னென்ன, அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி இந்த புக் ஃபுல்லாக பேசியிருக்காரு. இந்த புத்தகத்தில் மொத்தமாக 11 சாப்டர்ஸ் இருக்குது. இந்த புத்தகத்தோட ஃபர்ஸ்ட் சாப்டரில் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, ஏன் ஆணுக்கும் பெண்ணுக்கும் முதல்ல சண்டை வருது அப்படிங்கிறது. இதுக்கான காரணமாக இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஆண் எப்பவுமே ஒரு பெண்ணை ஆண் மாதிரி சிந்திக்கணும்னு ஆசைப்படுறதும், அதே மாதிரி ஒரு பெண் ஆணை ஒரு பெண் மாதிரி சிந்திக்கணும்னு ஆசைப்படுறதும் தான் இதுக்கான முக்கிய காரணமாக இந்த ஆத்தர் சொல்கிறாரு. இதை ஒரு வரியில் எப்படி சொல்கிறாருன்னா, ஆணும் பெண்ணும் சமம் தான், ஆனால் அவங்க 2 பேரும் ஒன்றும் இல்லை அப்படின்னு. இந்த வேறுபாட்டை புரிஞ்சுக்காம அதிகப்படியான எதிர்பார்ப்பை வைக்கிறது தான் இந்த பிரச்சனைக்கான மொத்த காரணமும். அடுத்தபடியாக ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிரச்சனை வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் தான். இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே மாதிரி உருவாகிறதில்ல, ஒரே மாதிரியான பிரச்சனைகளுக்கும் உருவாகிறதில்ல. ஆணுக்கு டெஸ்டாஸ்டரோனுங்கிற ஹார்மோனும் பெண்ணுக்கு ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஹார்மோனும் கம்மியாகும்போது தான் ஸ்ட்ரெஸ் அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஹார்மோன்ஸ் குறையிறதுக்கு வெளியிலேருந்து வர பிரச்சனைகள் ரொம்ப முக்கியமான காரணம். இந்த ஹார்மோன்ஸை அதிகப்படுத்துறது எப்படி, இது எப்படி குறையும், என்னென்ன சூழலெல்லாம் குறையும் அப்படிங்கிறது தான் இந்த சாப்டரில் பேசியிருக்காங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த ஹார்மோன் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி வேறு வேறு சூழ்நிலையில் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி வேறு வேறு மாதிரியான சூழலில் உருவாகும்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொன்னால், ஒரு ஆண் ஒரு பிரச்சனையோட வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவை தனிமை தான். அவங்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுறதுக்கு ஒரு சினிமா பார்த்தோ ஒரு வீடியோ கேம் விளையாடியோ அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணிக்க முடியும். அதே சமயத்தில் ஒரு ஆண் ஒரு பிரச்சனையை இன்னொருத்தர்கிட்ட சொல்லும்போது அவன் ஒரு சொல்யூஷனை எதிர்பார்த்து தான் அந்த பிரச்சனையை இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவாங்க. அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் ஒரு ஆணுக்கு கிடைக்கும்போது அவங்களோட ஸ்ட்ரெஸ் கம்ப்ளீட்டாக ரிலீவ் ஆயிரும். இதுவே பெண்களுக்கு இது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எப்படின்னா, ஒரு பெண் ஒரு பிரச்சனையோட வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை சொல்லும்போது ஆண் அதை கேட்கணுன்னு தான் எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலில் ஆண் பெண் சொல்கிறத எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கேட்டுட்டு இருந்தாலே பெண்களோட ஸ்ட்ரெஸ் கம்ப்ளீட்டாக ரிலீவ் ஆயிரும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் புரியாமல் பிரச்சனையோடு வர்ற ஆண் தனிமையில் இருக்கும்போது பெண்கள் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, ஒரு பிரச்சனையை என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க, என்னை நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சண்டைகளை ஆரம்பிப்பாங்க. அது ஆண்களுக்கு இன்னும் மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும்.
அதே மாதிரி அந்த சைடு பார்த்திங்கன்னா பெண்கள் ஒரு பிரச்சனையை சொல்லும்போது ஆண் என்ன நினச்சிப்பாங்கன்னா பெண் வந்து நம்மக்கிட்ட இருந்து ஒரு சொல்யூஷன் தான் எதிர்பார்க்குறாங்கன்னு நினச்சிட்டு உடனே சொல்யூஷன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதை கேட்ட பெண்களுக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது இப்போ 2 பேர்த்துக்குமே ஏமாற்றமாக இருக்கும். ஒரு ஆண் என்ன நினைப்பாங்கன்னா நான் சொல்யூஷன் தான் கொடுக்குறேன், ஆனால் நீ அதை எடுத்துக்க மாட்டேங்கிறங்கிறதும், அதே சமயத்தில் பெண்கள் என்ன நினைப்பாங்கன்னா ஏன் வந்து எங்கிட்ட உங்களோட பிரச்சனைகளை சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான இந்த முரண் தான் இந்த சண்டைகளுக்கான முக்கியமான காரணம். இந்த மாதிரி கம்ப்ளீட்லி வேறுபட்ட ஒரு குணாதிசயத்தோட ஆணும் பெண்ணும் இருக்கிறதுங்கிறது வெறும் பயாலஜிக்கல் ரீசன் மட்டும் இல்லாமல் நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது வரைக்கும் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனித இனம் தோன்றின ஆரம்ப காலங்களில் ஆண் வேட்டைக்கு போய் வேட்டையாடுறது தான் அவங்களோட பெரிய வேலையாக இருந்திருக்கு. அதே சமயத்தில் பெண்கள் பார்த்திங்கன்னா அவங்க குழந்தைகளை பராமரிக்கிறதும் வீட்டு வேலைகளை பார்த்துக்கிறதும் தான் அவங்களோட வேலையாக இருந்திருக்கு. ஸோ இது வந்து நம்மளோட டிஎன்ஏலேயே இந்த விஷயங்கள்லாம் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் கால மாற்றங்களில் இந்த டிஃப்ரென்ஸ்லாம் குறைஞ்சி பெண்களும் ஆண்களுக்கு நிகரான எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறமே இந்த பேலன்ஸ் உடைஞ்ச ஆரம்பிக்குது. ஸோ இந்த காரணத்தினால தான் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக பெண்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப எமோஷ்னலாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் ஆண்கள் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே ஒரு டாஸ்க் ஓரியன்டாக பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னா ஆண்களோட நினைப்பு என்ன இருக்குன்னா ஒரு பொருள் வாங்கும்போது இந்த பொருள் எப்படி யூஸ் ஆகும், இதுக்கான பேபேக் என்ன, அந்த மாதிரி தான் யோசிக்க ஆரம்பிப்போம். அதுவே பெண்கள் அந்த மாதிரி யோசிக்க மாட்டாங்க. அது அழகாக இருக்கா, அது வச்சா என்ன மாதிரியான சந்தோஷத்தை கொடுக்கும், அந்த மாதிரி தான் யோசிப்பாங்க. அதனால தான் பெண்கள் நிறைய பேர் எனக்கு அது அழகாக இருந்துச்சு நான் வாங்கினேன்னு சொல்லுவாங்க. இதனால தான் ஆண்களுக்கு வந்து அந்த இடத்துல பயங்கரமாக கோவம் வரும். அழகாக இருந்துச்சு நீ ஏன் வாங்குற அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சண்டைகள் வீட்டில் நிறையா வர்றதை நம்ம எல்லாருமே கவனிச்சிருப்போம். அதுக்கப்புறம் அனாட்டமி ஆஃப் ஃபைட் அப்படின்னு ஒரு விஷயத்த பேசுகிறாங்க. ஒரு சண்டை அப்படிங்கிறது எப்படி உருவாகும், அதுக்கான காரணம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த புக்கு நிறைய பேசியிருக்கு. இது எல்லாத்துக்குமே பேஸ் பார்த்திங்கன்னா இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறதா. இந்த புக்கோட அழகே பார்த்திங்கன்னா இந்த புக் எழுதப்பட்ட விதம் தான் நான் சொல்லுவேன். இந்த புத்தகம் வெறும் தியரியாக இல்லாமல் நிறையா சின்ன சின்ன ஸ்டோரிஸை சொல்லி இந்த ஸ்டோரிஸை எப்படி வேறு மாதிரி அணுகியிருக்கலாம் அப்படிங்கிறத இந்த புக்கில் ஒவ்வொரு சாப்டர்லேயும் சொல்லியிருக்காரு ஆத்தர். இதில் சொல்லியிருக்கிற எல்லா சினாரியோவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெரும்பாலும் மேட்ச் ஆகும். நம்ம வீட்டில் தினம் நடக்கிற விஷயமா இருக்கும். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த புக்கை ஆணும் பெண்ணும் 2 பேருமே படிக்கணும். சரி, இப்படி தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு இந்த புக்கை சஜஸ்ட் பண்ணி ஒரு மாதம் கழித்து அவருக்கு ஃபோன் பண்ணி அந்த புக்கு படிச்சிங்களா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் படித்தேன், கிழிச்சிட்டாங்க அப்படின்னாரு. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுன்னையும், அடா ஆமாப்பா, நான் புக்கை படிச்சுட்டு இருந்தேன், என் ஒய்ஃப் என்னன்னு சொல்கிறாங்கன்னு கேட்காம அப்புறம் கோவத்தில் வாங்கி கிழிச்சு போட்டால் வேறு புக்கு வாங்கி மீதி இருக்கிறத படிக்கணும்ப்பா அப்படின்னாரு. கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க இந்த புக்கை வாங்கி படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஆங்கிலத்தில் படிக்கிறதுக்கு பிடிக்கல, தமிழில் இந்த மாதிரி புக்கை படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதனோட இன்னொரு பதிப்பான ஆண் பூர்வீகம் செவ்வாய், பெண் பூர்வீகம் சுக்கிரன் அப்படிங்கிற புக்கும் அமேசானில் இருக்குது. எல்லாத்தோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இதை படித்து பயன்பெறணும் அப்படின்னு உங்களை கேட்டுக்கிறோம். வேறொரு புதிய தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். Until then, bye. சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும், சிரிக்காத